Praise the Lord. Welcome to this study on overcoming character battles. கிறிஸ்துவின் சாயல், கிரைஸ்ட் லைக்னஸ் நம்மிலே டெவலப் பண்ணி கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is an invitation from the Lord for all of us. தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு நமக்கு உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவருடைய சாயலுக்கு ஒப்பான நிலையிலே நாம் வளர்ந்து வர வேண்டும். 3 காரியங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக இருக்கிற காரியங்கள், be it positive or be it negative, அதை கணக்கில் வைக்க வேண்டாம். நீங்கள் ஏராளமான நன்மைகளை செய்திருந்தாலும் அவருக்கு முன்பதாக அது செத்த கிரியைகளாக இருக்கிறது, அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. நம்முடைய நீதி எல்லாம், all our righteousness are like filthy rags in the sight of God. தேவனுடைய பார்வையில எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று ஏசாயா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in Isaiah. Let me see if I can find that for you. உங்களுக்கு அந்த வசனத்தை காட்ட முடியுமா என்று நான் பார்க்கிறேன். Isaiah chapter 64 and verse 6. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. Isaiah 64 and verse 6 says, all our righteousness are like filthy rags. ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக நாம் எவ்வளவுதான் சரியாக வாழ நினைத்தாலும், பிரயாசப்பட்டிருந்தாலும், ஒருவேளை நற்குணங்கள் நம்மிலே காணப்பட்டு இருந்தாலும், அது எந்த விதத்திலும் நம்மை ரட்சிக்காது. தேவனுக்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக இருக்கிற எந்த காரியங்களும் கணக்கிலே வைக்கப்பட மாட்டாது. அது ரட்சிக்கப்படலை. யூ ஆர் நாட் ஈவன் குவாலிஃபைட் ஃபார் த ரேஸ். நீங்கள் ஓட்டத்திற்கே தகுதியாகலை, அதனால நீங்க எப்படி ஓடினா என்ன என்ற விதத்திலே நம்முடைய நற்கிரியைகள் கணக்கிலே வராது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆஃப்டர் வி ஆர் சேவ்ட், நல்லா கவனிங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கணக்கு வைக்கிற தேவன். ஈவன் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் தட் வி கிவ் இன் ஹிஸ் நேம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை கணக்கு வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஸோ பிஃபோர் சால்வேஷன் நம்முடைய செயல்கள் எல்லாம், நம்முடைய கிரியைகள் எல்லாம் கணக்கிலே வைக்கப்படுவது இல்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் நற்கிரியைகளிலே ஈடுபட வேண்டும். அது கணக்கிலே வைக்கப்படுகிறது. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிரியையினாலே ரட்சிக்கப்படவில்லை என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுகிறது. Ephesians 2:8-9 very clearly says that we are saved by grace through faith and not by works, lest any man boast about his salvation. யாரும் தன்னுடைய ரட்சிப்பை குறித்து மென்மையாய் பேசக்கூடாது, ஏனென்றால் அது கிருபை என்று பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 2:8-9. பிறகு 2:10 நற்கிரியைகளுக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். we are created for good works என்று சொல்லுகிறார். ஸோ ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் குட் ஒர்க்ஸ்ல ஈடுபட வேண்டும். சரி, இப்ப ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக உள்ள காரியங்களை விட்டு விடுவோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆஃப்டர் we are saved by grace through faith, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நமக்கென்று இருக்கிற லக்குகள் என்ன? வாட் ஆர் தி கோல்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப் ஆஃப்டர் வி ஆர் சேவ்ட்? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டும்? நமக்கென்று சில லக்குகள் நியமிக்கப்பட்டு இருக்கிறதா? ஆர் தேர் எனி செட் கோல்ஸ் தட் இஸ் தேர் ஃபார் அஸ் என்ற கேள்வியை எழுப்பினால் நல்லது. அந்த கேள்வியை நாம் எழுப்பினால் அந்த கேள்விக்கான பதில் என்ன? வாட் இஸ் தி ஆன்சர் டு தோஸ் 3 ஆர் டு தட் பர்டிகுலர் கொஸ்டின்? I can think of 3 answers for that one question.
one important question. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற முக்கியமான கேள்விக்கு 3 பதில்கள். 1, தேவன் விரும்புகிற நபராக நீங்கள் மாற வேண்டும். நான் மாற வேண்டும். We should become the person that God wants us to be. 2, we should do the thing that God wants us to do. நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நிர்ணயித்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். Become the person that God wants you to be and do the thing that God wants you to do. தேவன் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிற நபராக நீங்களே மாற வேண்டும். 3, have, enjoy, experience, receive the thing that God wants you to have. நீங்கள் எதை வைத்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு அருளுகிறாரோ அதை முழுமையாக பெற்று அனுபவியுங்கள். Become the person God wants you to become. Do the thing that God wants you to do and possess the things that God wants you to have. நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை பெற்று அனுபவித்தல். That is living life to the fullest. அதுதான் வாழ்க்கையை முழுமையாக வாழுவது என்று நான் கருதுவேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் when I read the scriptures, வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் புரிந்து கொள்ளுகிற காரியங்கள். சரி, 3 காரியங்கள் சொன்னோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் விரும்புகிற நபராக மாறுவது, அவர் செய்ய சொன்னதை செய்வது, 3வது அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்வது முழுமையாக. இதுல 1வது காரியம் தேவன் விரும்புகிற நபராக மாறுவது. அதைத்தான் இந்த டீச்சிங் சீரீஸ்ல நாம் கவனம் செலுத்த போகிறோம். We are going to just focus on the first aspect. இந்த 1வது ஆஸ்பெக்ட் தான் அதிகமா நாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்டடியில, இந்த பர்டிகுலர் டீச்சிங் சீரீஸ்ல. ஓவர்கமிங் கேரக்டர் பேட்டில்ஸ் என்று சொல்லுகிறோமே, கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சிக்கு எதிரான போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக சாயலை நாம் தரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு நமக்கு வருகிறதான சவால்கள், அவைகளை மேற்கொள்வது எப்படி என்ற இந்த பாடம் இருக்கிறதே, இந்த பாடத்தை நாம் படிக்கிறதற்கு காரணம் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற 3 காரியத்திலே ஒரு முக்கியமான காரியம் becoming Christ like, becoming the person God wants you to become. தேவன் விரும்புகிற நபராக நீங்கள் நானும் மாறுவது. ஆமென். சோ அதை குறித்து படிக்கலாம். 2வது காரியத்தையும் 3வது காரியத்தையும் சுருக்கமாக சொல்லி நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ள நான் கடந்து வர விரும்புகிறேன். 2வது, தேவன் செய்ய சொன்ன காரியத்தை நாம் செய்து முடிப்பது. அதை முதலாவது என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்வதற்கு நாம் முதலாவது அவர் பொதுவாக நாம் என்ன செய்ய வேண்டும் சபை வாழ்க்கையிலே, தேவ ராஜ்யத்திலே என்று வேதத்திலே சொல்லப்பட்ட ஜெனரல் பர்பஸ் இருக்கிறது, அதிலே நாம் ஈடுபட வேண்டும். பிறகு ஸ்பெசிபிக்காக, தெளிவாக உங்களுக்கென்று தேவன் வைத்த அந்த டெய்லர் மேட் அசைன்மெண்ட், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையின் திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதற்கு வேண்டிய கிருபைகளை, அதற்கு வேண்டிய தாளந்துகளை, அதற்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸை, அதற்கு வேண்டிய எம்பவர்மெண்ட்டை ஆண்டவரே தருவார். ஆண்டவருடைய திட்டத்தை நாம் அறிந்து அதை செய்ய முயலும் பொழுது அதற்கு தேவையான எல்லா அருளையும், எல்லா அபிஷேகத்தையும், எல்லா வாக்கையும், எல்லா வரத்தையும் தேவன் தந்து நம்மை பலப்படுத்துவார். He will empower us. 3வது, தேவன் நமக்கு அருள விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்ளுதல். அந்த தேவன் கொடுக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்ற காரியம் வரும் பொழுது அவர் எனக்கென்று வைத்திருக்கிற காரியம் என்ன,
வைத்திருக்கிற நன்மை என்ன, வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை புரிந்து கொண்டு, என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் உன்னை மெய்யாகவே மெய்யாகவே ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன். உன்னுடைய வயல்களிலே தானியங்கள் நன்றாக வளரும், உன் காட்டிலே மழை பெய்யும். இதெல்லாம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது உண்டாகிற நன்மைகள் நமக்கு அதை சொல்லுகிறார். இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னொரு காரியம் இதிலே முக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் இருக்கிறதே, அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை எப்படி நாம் செலவழிக்க வேண்டும், எப்படி நாம் அதை நமக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ அல்லது தேவனுடைய நோக்கத்திற்கோ அல்லது ஏழைகளுக்கோ என்று சொல்லி தேவன் அதை கொடுக்கும் பொழுதே, அவர் உக்ரானக்காரன் அல்ல, அவர் சொந்தக்காரர். நீங்களும் நானும் தான் உக்ரானக்காரர். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். அவர் கொடுக்கிற காரியத்தை அதில் நாம் தேறிவிட்டால் அவர் நமக்கு தாராளமாக ஏராளமாக அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, அதை குறித்து தனியாக ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய திட்டம் என்ன என்பது புரிந்து செயல்படுவது அது தனி தொடர் போதனை. தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்களை பெற்று அனுபவிக்க வேண்டும், அது தனியான ஒரு போதனை தொடர். இப்பொழுது நாம் கவனம் செலுத்த போகிறது இந்த தொடரிலே, இந்த டீச்சிங் சீரீஸ்ல தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த லக்கை நாம் அடையக்கூடாதபடிக்கு, இந்த நம்முடைய லக்கை அடையக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற எதிர் வல்லமை நிச்சயம் இருக்கும். God wants to develop divine character in you, and as much as you take effort to yield to develop that godly character that God wants to develop in you, there will be an attempt by the enemy to thwart, to destroy, to not make you accomplish that plan that God has for you. நீங்கள் அந்த தெய்வீக சாயலை அடையக்கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தடை கற்களை, எதிர் செயல்களை பிசாசானவன் செய்து உங்களை அதிலே வளரக்கூடாதபடி செய்வான். மனிதனுக்கு தேவன் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். God has given free will, the power to choose. Therefore, you will be caught between God wanting you to become Christ-like and the enemy wanting to destroy that effort. நீங்கள் நடுவிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் உங்களை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு உங்களை இழுக்கிறார். அதற்கு வேண்டிய பலனை ஒரு பக்கம் கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் பிசாசானவன் போராட்டங்களை கொண்டு வந்து உங்களை அந்த பக்கம் இழுக்கிறான். இடையிலே சுயசித்தம் உடையவர்களாக, you being given the free will to choose between the good and the bad, the right and the wrong, சரியான காரியமா தவறான காரியமா என்ற காரியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு தேவன் நம்மை படைத்திருக்கிறார். God has created us with free will. He did not create us like robots. இயந்திர மனிதனை போல அவர் பின்னாடி இருந்து ரிமோட்ல நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இல்லை. அவர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு தெரிந்தெடுக்கும் தன்மையை கொடுத்திருக்கிறார். He has given us that privilege to choose. இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியம். Your choice, your consequence, your decision, your destiny. நீங்கள் தெரிந்தெடுக்கிற காரியங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். ஆகவே உங்களுடைய தெரிந்தெடுக்கும் தன்மையை சரியாக பயன்படுத்துவது மிக மிக முக்கியம். இந்த போராட்டத்திலே உங்களுடைய சாய்ஸ் ஃபேக்டர் is going to play a very very important role. நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஆமென். அதனாலதான் ஓவர்கமிங் கேரக்டர் பேட்டில்ஸ் என்று இந்த தொடருக்கு
நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். I have given this title, Overcoming Character Battles. தெய்வீக சுபாவத்தை நம்மிலே வளர்த்துக் கொள்வதற்கு வருகிற போராட்டங்கள் என்ற தலைப்பை கொடுத்திருப்பதற்கு காரணம், ஒரு சக்தி ஒன்று போராடும். நம்முடைய மாம்சமும் சில வேளைகளிலே போராடும், நம்முடைய சுயம் போராடும். அதை ஜெயிப்பது எப்படி? அதை ஜெயிப்பது எப்படி? தெய்வீக குண லட்சணங்களை, தெய்வீக சுபாவத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி? என்னுடைய ஷெட்யூல் plan for this teaching is to do about 21 sessions. ஒரு 21 போதனை பகுதியாக நான் இதை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். I would like to teach this particular topic in 21 sessions. 21 பகுதிகளாக இதை பிரித்து நான் போதிக்க போகிறேன். How detailed you want to be in your teaching? How illustrative you want to be in this teaching? Depends on the time that you have. இந்த பாடத்தை எந்த அளவுக்கு விரிவாக, எந்த அளவிற்கு உதாரணங்களை கூடுதலாக சொல்லி போதிக்க முடியும் என்ற கேள்விக்கு எவ்வளவு கால அவகாசம் நமக்கு இந்த போதனையை கொடுப்பதற்கு உண்டு என்பதை வைத்து அது நிர்ணயமாகும். இதை ஒரு 3 மாதத்திற்கு சொல்லிக் கொடுக்கலாமா? ஒரு 90-100 நாட்களுக்கு, தாராளமாக 90-100 நாட்களுக்கு இந்த பாடத்தை டீச் பண்ணலாம். ரொம்ப விரிவாக என்னென்ன வசனங்கள் எல்லாம் நாம் இதற்காக ஆதாரமாக எடுத்து பேச முடியுமோ, பவுல் என்ன சொல்லுகிறார், பேதுரு என்ன சொல்லுகிறார், யாக்கோபு என்ன சொல்லுகிறார், யோவான் என்ன சொல்லுகிறார், இயேசு என்ன சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் எடுத்து 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 பவுலின் நிருபங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஏராளம் உண்டு. ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு இயேசுனுடைய போதனையை எடுத்துக்கொண்டால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இப்படி விரிவாக பேசிக்கொண்டே பல வசனங்கள், பல வேத பகுதிகளை எடுத்து பேசலாம். But what I will do is I will not keep it short. And I don't think I can keep it long either. இதை மிகவும் நீளமான ஒரு பகுதியாகவும் வைக்க முடியாது, இதை மிகவும் சுருக்கமாக சொல்லிவிட்டு மேலோட்டமாக போய்விடவும் முடியாது. ஆகவே ஓரளவிற்கு இன்டெப்தா ட்ரீட் பண்ணக்கூடிய காரியத்தை அப்படி இன்டெப்தாக ட்ரீட் பண்ண விரும்புகிறேன். சில வேளைகளிலே இந்த பாடத்தை நான் டீச் பண்ணும் பொழுது உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சுட்டி காட்டுகிறது போல இருக்கும். ஆர் யூ லிசனிங் தேர்? நான் சொல்லுகிற காரியத்தை நன்றாக கேட்கிறீர்களா? கவனியுங்கள். இந்த பாடத்தை டீச் பண்ணும் பொழுது உங்களை நேரிலே பார்த்து உங்களுக்கு இருக்கிற குணத்திலே இருக்கிறதான குறைகளை அப்படியே தீர்க்க தரிசன முனையோடு குத்தி காட்டுகிறதை போல இருக்கும். அப்படி இருக்குமானால் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். If that happens, I would say praise God for that, because you have a conscience that is pricking you. உங்களுக்கு ஒரு மனசாட்சி இன்னும் சூடுண்டு போகல, வசனம் வரும் பொழுது உங்களை அது குத்துகிறது, அது உங்களை அப்படியே சௌகரியமாய் இருக்க விடாமல் உங்களை அது அந்த வசனம் உள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. Don't react. நீங்கள் எனக்கு இல்லை என்று ஒதுக்கிவிடவும் வேண்டாம், அல்லது ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு இந்த டீச்சிங்கை கேட்கிறதை நிறுத்த வேண்டாம். ஒரு வியாதி இருக்கிறது என்றால் முதலாவதாக அந்த வியாதி இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறது முதலாவது முக்கியம். ஒருவேளை பெருமை எனக்கு இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். நான் பெருமையை மேற்கொள்வதை குறித்து பேசும் பொழுது you will begin to see if you truly have pride in you.
ஒருவேளை ஒரு பெரிய அளவில் அது பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். பட் யூ மைட் ஹேவ் ஷேட்ஸ் ஆஃப் தட். அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ வாண்ட் டு இராடிகேட் தட் அட் த வெரி பிகினிங். அதை முளையிலேயே கிள்ளி எரிந்துவிட இந்த போதனை உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். அண்ட் சம் ஆஃப் யூ, சிலர், நான் சில காரியத்தை பேசும் பொழுது அதிலே முத்தின நிலைமை, மிகவும் அதிலே மூழ்கி வெளியில வர முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். சில காரியத்தில் ரொம்ப மூழ்கி போயிருந்தால் யூ மைட் நீட் டெலிவரன்ஸ். நல்ல கவனிங்க, 3 விதமான நிலை இருக்கிறது. ஒன்று, எனக்கு இது பிரச்சனை இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அதை வசனத்தின்படி உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய தீர்மானம், அந்த அடிப்படையில் இந்த வெளிச்சத்தில் இந்த அவேர்னஸ் வந்த உடனே உங்களுடைய லைஃபை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொள்வது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது உங்களுக்கு பெரிய ஒரு போராட்டம் இருக்காது. 2வது நிலை, உங்களுக்கு அந்த காரியத்தில் ஒரு ஜெயமே இல்லாதபடிக்கு முடியலை, அதை கொஞ்சம் உங்களை அது இழுக்குது. அதுனா 2வது ஸ்டேஜ், யூ நீட் செல்ஃப் டெலிவரன்ஸ். நீங்களாகவே அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு சில காரியங்களை செல்ஃப் டெலிவரன்ஸ் எக்ஸசைஸ் செய்யலாம். பட் தேர் இஸ் another stage, 3rd stage, which is where you need someone else to come and do deliverance session with you. உங்களுக்கு யாராகிலும் ஒருத்தர் வந்து அந்த பிடியிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, ஏன்னா உங்களுடைய சுய சித்தம்ங்கிறதே ஆக்கிபை பண்ணப்பட்டு விட்டது பிசாசினால. So you are not able to choose to come out. Even your free will is captivated by the enemy. பிசாசானவன் உங்களை அதிலே நன்றாக அதை பிடித்து வைத்துக் கொண்டான். ஆகவே தான் உங்களுக்கு டெலிவரன்ஸ் என்ற ஒரு காரியம். உங்களுடைய செல்ஃப் வில் லெவல்ல டீல் பண்ண முடியாத பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு உங்களுக்கு தேவை விடுதலை, உங்களுக்கு தேவை டெலிவரன்ஸ். சொல்றது புரியுதா? There are many levels of aligning ourselves with God's purpose and plan. தேவனுடைய திட்டத்திற்கு நேராக நம்மை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கு வசன வெளிச்சத்தில் வசனம் வரும் பொழுது அதிலிருந்தே அந்த விழிப்புணர்விலேயே, ஓ இது தவறு போல இருக்குது, சரி என்று வேற பக்கமாய் நீங்கள் திரும்புவது, அது ஒரு நிலை. அறியாமையினாலே இருக்கிற ஒரு நிலை. 2வது, உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கிறது, பட் ஆனாலும் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு டிசிப்ளின்னால, உங்களுடைய சாய்ஸ்னால நீங்கள் வெளியில வரக்கூடும், அது செல்ஃப் டெலிவரன்ஸ். 3வது, உங்களுடைய சுயசித்தம் என்ற பகுதியே ஆட்கொள்ளப்பட்டு விடுதலை ஊழியம் தேவைப்படுகிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். whatever is the case, may the Lord expose it through this series. இந்த தொடர்ல தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துவாராக, ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாராக. ஆமென். இது ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உங்களை கொண்டு போகிறதை போல, இட் இஸ் லைக் நீங்களா வில்லிங்கா சர்ஜரிக்காக வருகிறது போல. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, சிம்டம் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று டாக்டர் கிட்ட போகிறது போல, சிம்டம் இருக்கும் பொழுதே ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறது. கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவது இல்லை. சிலர் கொலாப்ஸ் ஆன பிறகுதான் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. அந்த ஏர்லி சிம்டம் இருக்கும்போது போக மாட்டாங்க. பட் ஏர்லி சிம்டம்ஸ் இல்லைங்கிறதே சிலருக்கு தெரியாது. ஜெனரல் செக்அப் போகும் பொழுதே தெரியும், லேசா இதுல கொஞ்சம் ஆபத்து இருக்குது. இங்க பாருங்க, சிலருக்கு இது ஜெனரல் செக்அப்பா இருக்கலாம். நீங்க எல்லாம் ஓகே நினைக்கிறீங்க, ஆனா இங்க லேப் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, இப்படி எல்லா டெஸ்டும் பண்ணும் பொழுது இது கொஞ்சம் வீக்கா இருக்கு, இது கொஞ்சம் சரியில்லை, சரிப்படுத்தணும் என்றால், ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கேரக்டர், அதாவது ஒவ்வொரு நற்பண்பை வளர்த்து கொள்வதற்கு எதிராக இருக்கிறதான காரியங்களை, அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற காரியங்களை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து பேசுவேன். இந்த தெய்வீக சுபாவத்தை வளர்த்துக் கொள்வதற்கான வழிகளை சொல்லுவேன். அதோடு கூட இந்த தீய காரியம், உதாரணமாக தாழ்மை என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய சாயல்.
Humility is a Christ-like character. அதை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு பெருமை என்ற அந்த எதிர் வல்லமையை மேற்கொள்ள வேண்டும். கோபம் என்ற எதிர் வல்லமையை மேற்கொண்டு நட்பு, நம்பிக்கை என்ற ஒரு காரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மீக்னஸ், சாந்தம் என்ற காரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கோபம் என்ற ஒரு எதிர் வல்லமையை மேற்கொண்டு நீங்கள் சாந்தம் என்ற காரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை என்ற அந்த எதிர் தன்மையிலிருந்து மன்னிக்கிற ஒரு பக்குவத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். which is Christ-like nature. பரிசுத்தம் என்ற தெய்வீக சுபாவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு இச்சை என்ற எதிர் குணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஓவர்கமிங் லஸ்ட், ஓவர்கமிங் ப்ரைட், ஓவர்கமிங் ஆங்கர், ஓவர்கமிங் பிட்டர்னஸ். பட் ஆனா ஓவர் கம் பண்ணுவதற்கு முன்பதாக, ஜெயிக்கிறதற்கு முன்பதாக அது இருக்கிறது என்ற ஒரு அவேர்னஸ் தேவை. ஆகவே ஒவ்வொரு டாபிக்கை எடுக்கும் பொழுது பெருமை என்ற காரியத்தை உடையவர்களாக நீங்கள் இருந்தால் எப்படி இருப்பீர்கள்? What are the symptoms of pride? What are the symptoms of anger? What are the symptoms of lust? What are the symptoms of unforgiveness? மன்னிக்க முடியாத தன்மை, காழ்ப்புணர்ச்சி, கசப்பு உங்களுக்குள் இருக்கிறதா? அதற்கான அடையாளங்கள் என்ன? பெருமை என்ற அந்த ஒரு அசுத்த காரியம் இருக்கிறதா? அதனுடைய அடையாளம் என்ன? கோபம் என்ற ஒரு அசுத்த உணர்வு உங்களை ஆட்டி படைக்கிறதா? அது இருந்தால் என்ன அடையாளம்? வாட் ஆர் தி இண்டிகேட்டர்ஸ், சிம்டம்ஸ் that would tell us that you have this anger problem deep inside? உங்களுக்குள்ள இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு அது உதவி செய்யும். சரி, கிறிஸ்துவின் சாயல். ரோமர் 8ஆம் அதிகாரம். Turn your Bibles to Romans chapter 8 verse 29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். That is verse 28 for you. But the real focus is on verse 29. நம்முடைய கவனம் 29ஆம் வசனத்திற்கு வரட்டும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர் முன் குறித்திருக்கிறார். இங்க பாருங்க, இங்க முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் நீங்கள் இப்படி கண்டிப்பாக மாறி விடுவீர்கள் என்று சொல்லவில்லை. He did not predestine you to become Christ-like. He predetermined. நல்ல கவனிங்க. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடும் பொழுது ஃபினிஷ் லைன் என்று ஒன்று இருக்கும். அதை ஏற்கனவே முன்பாகவே நிர்ணயித்து விட்டார்கள். நான் சொல்றது புரிகிறதா? முன்பாகவே நிர்ணயித்த அந்த ஃபினிஷ் லைனை ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓடி முடிப்பீங்கிறது கிடையாது. நான் சொல்றது புரியுதா? இட்ஸ் a predetermined finish line, but it is really not 100% confirmed that you will reach there. That is up to the runner, up to the athlete. ஓடுகிற ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவன். இங்க பாருங்க, கிரைஸ்ட் லைக்னஸ் என்பது ஃபினிஷ் லைன். முன் குறித்து இருக்கிறார். நாம் அதில் ஓட வேண்டும், அந்த லக்கை அடைய வேண்டும். திருப்பி வாசிக்கிறேன்.
தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசுவை போல குணத்துல மாறுவதற்கு நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. சரி, இப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபிஷியன்ஸ் சாப்டர் 4, 5 விதமான ஊழியங்களை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்ற காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த 5 விதமான ஊழியங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். சபைக்கு தேவன் கொடுத்த லீடர்ஷிப் கிஃப்ட்ஸ்: அப்பாஸ்டல், ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட், டீச்சர், பாஸ்டர். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், சுவிசேஷகர், போதகர், 5 விதமான ஊழியங்களை சபைக்கு தலைமைத்துவத்தில் இருப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய பணி என்ன? அவர்களுடைய பணி என்ன? நல்லா கவனிங்க. அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? லிசன் கேர்ஃபுல்லி. அவருடைய நோக்கம் தேவனுடைய ஜனமாகிய நீங்களும் நானும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, நம்மை மாற்றுவதற்கு அவர்களுக்கு தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். 2வது, நீங்களும் நானும் தேவன் வைத்த திட்டத்தை செய்வதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு அவர் இந்த 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். 3 காரியம் சொன்னேன் இல்லையா? ஆரம்பத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்க வேண்டும், தேவன் விரும்புகிற நபராக மாற வேண்டும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும், தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 காரியத்திற்குமே to a fair extent this fivefold ministry gift is given. இந்த கோல் அச்சீவ் பண்ணுவதற்கு இங்க பாருங்க, எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி, எபிஷியன்ஸ் 4:11, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், unto the full stature in Christ Jesus. That is how we read it in the English Bible. Unto full stature. Even to be conformed to the image of Jesus Christ. இதற்கு இந்த 5 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது, பசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக தேவன் உங்களுக்காக கொடுத்த திட்டத்திலே நீங்கள் செயல்படுவதற்கு, கிறிஸ்துவினுடைய சரீரம் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். சோ ஆண்டவர் நமக்கு 5 விதமான ஊழிய தலைமைத்துவத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். இது 2மே விசுவாசிகளை தேவன் விரும்புகிற நபராக மாற்றுவதற்கும், தேவன் அவர்களுக்கு வைத்த காரியத்தை செய்வதற்கும், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்க அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து அந்த பாதையிலே உருவாக்கி நடத்த ஆண்டவர் கொடுத்த ஒரு வரம். So God has not only called us to become Christ-like, He has given us the means, the tools, the gifts, the input source in the system that He has placed us in, His church. அவருடைய சபை என்ற அமைப்பிலே நம்மை வைத்து நாம் உருவாக்கப்படுவதற்கு வேண்டிய வரங்களை, தலைமைத்துவ ஈவுகளை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு காரியம் தேவன் பயன்படுத்துகிற காரியம், another thing that God uses is the word of God. தேவனுடைய வசனம். நீங்கள் வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்
16-17 வசனங்கள். 2 Timothy chapter 3 verse 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம், all scripture, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், தேறினவனாக, நல்லா கவனிங்க, நீங்கள் தேறினவர்களாக நீங்கள் வளருவதற்கு தேவனுடைய வசனம், அப்புறம் அது மட்டும் இல்ல, தேறினவன் ஆகிறதற்கு மட்டுமல்ல, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி நீங்கள் தேவன் வைத்திருக்கிற வேலையை நீங்கள் செய்வதற்கு, தேவன் விரும்புகிற நபராக நீங்கள் மாறுவதற்கு வசனம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 5 விதமான ஊழிய ஈவுகள் சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். God has given us the leadership gifts and God has given us His word. அதோடு கூட ஆண்டவர் நம்மை சபை என்ற ஒரு அந்த அமைப்பிலே வைத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே நம்ம வைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். The believers one another life இருக்கிறதே, அது very important for character development. இங்க பாருங்க, வசனத்தை மட்டும் நன்றாக அறிந்திருந்தால் போதாது, நீங்கள் சபை வாழ்விலே இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உறவிலே இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். To become Christ like, to become a disciple of Jesus, you need to stay in the one another relationship that God has placed you in, the church. சபை என்ற ஒரு அமைப்பிலே தேவன் உங்களை வைத்துதான் உங்களை உருவாக்குகிறார். இதே எபேசியர் 4 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே, every part does its work and they are connected. Every joint supplies and every part does its work. அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நம்மிலே வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு இந்த ஒருவருக்கொருவர் உறவிலே நாம் தரித்திருப்பது அவசியம். கவனிங்க, 5 விதமான ஊழியங்கள் சபையில, லீடர்ஷிப், பிறகு விசுவாசிகளுடைய சக ஐக்கிய வாழ்வு, பரஸ்பர உறவு, அதோடு கூட வசனம், ஆவியானவர் ஆகிய காரியங்களை தேவன் பயன்படுத்துவார். இது போக தேவன் வாழ்க்கையிலே உங்களுக்கு சமுதாயத்திலே உள்ள பொதுவான சூழ்நிலைகளை பயன்படுத்துவார். God will engineer circumstances to draw you to be closer to Him. சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்ம போக போக பார்க்க போகிறோம். பட் அடிப்படையா நீங்கள் 3 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வசனம், 5 விதமான ஊழிய தலைமைத்துவ ஈவுகள் சபையில தேவன் கொடுத்திருக்கிற லீடர்ஸ், பிறகு சபை வாழ்வு, விசுவாசிகள் ஐக்கிய வாழ்வு, ஒருவருக்கொருவர் உறவு. ஆமென். கவனிங்க, முதலாவது ரோமர் 8:29 காட்டினேன். அவர் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். 2வது எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனத்தில் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது கொலோசேயர் எடுத்துக்கொள்வோம். கொலோசேயர் 1 அதிகாரம் 28 வசனம். கொலோசியன்ஸ் 1:28. எந்த மனுஷனையும், இது பாலுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் பால்ஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட். பவுலனுடைய ஊழிய ஒரு வாக்கியம். லிசன் கேர்ஃபுல்லி. Paul is saying when he is writing to the Colossians, கொலோசியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், கவனிச்சிங்களா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனையும் நாங்கள் என்ன பண்றோம்,
அவனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். Why? Because we want him to be perfected in Christ Jesus. That is what Paul says in Colossians 1:28. He wants to present every man perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். இதைத்தான் அவர் பாரமாக சொல்லும் பொழுது அவர் கலாத்தியர் 4 அதிகாரம் 19 Galatians 4:19 என் சிறு பிள்ளைகளே, இன்னும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வளரல, சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்க இடத்தில் உருவாகும் அளவும். listen the goal of Christ likeness, கிறிஸ்து உங்க இடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஏற்கனவே உங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி கொண்டு வருவதற்காக கற்ப வேதனைப்பட்டேன். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவினது உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல. அது முதலாவது நான் பட்ட கற்ப வேதனை. இப்பொழுது மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இதற்கு கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். So Christ likeness is our goal. இயேசுவை போல குணத்தில் மாறுவதுதான் நமக்கு லக்கு. இதை எதிர்க்கிறதற்கு, இதை தடை செய்வதற்கு, இந்த பிரயாணத்திலே நீங்கள் போகும் பொழுது உங்களை விழத்தள்ளுவதற்கு, உங்களை குழியிலே தள்ளுவதற்கு, உங்களை அந்த சுபாவத்தை உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள விடாதபடிக்கு போராடி 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 பிசாசு உங்களை விழத்தள்ளுவான். பிசாசு குறை சொல்றது ஓகே, பட் ஆனா அதை மேற்கொள்வதற்கும் தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளானை கெடுப்பதற்கு பிசாசு வருவான். ஆனால் அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதற்கு இயேசு வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8, 1 John chapter 3:8, the devil has a plan to destroy you and me, but the Son of Man came to destroy the work of the devil. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென். Praise God. No one can stop what God wants to do in your life except you. உங்க வாழ்க்கையில தேவன் விரும்பி செய்ய ஆசைப்படுகிற காரியத்தை எந்த ஃபோர்ஸும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் தான் வேண்டுமென்றால் ஸ்டாப் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது என்பது அறைகூவல். The challenge is you don't. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவனுடைய சாயல் என்றால் என்ன? இந்த கிறிஸ்துவனுடைய சாயல் என்றால் என்ன? இதை சுருக்கமாக நீங்கள் இந்த டிசைபிள்ஷிப் சிலபஸ் அல்லது சிஷ்யத்துவத்திற்கான ஒரு பாடத்திட்டம் என்று நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா, கிரைஸ்ட் லைக்னஸ் என்ற நிலைக்கு என்னை கொண்டு போவதற்கு ஒரு சிலபஸ் இருக்குதா என்று கேட்டால், பைபிள்ல எங்கேயுமே முழுமையா ஒரு எக்ஸாஸ்டிவ், கம்ப்ளீட், காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் இல்லை. ஆனால் மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம், லிசன் கேர்ஃபுல்லி. Matthew 5, 6, 7, the sermon on the mount, மலை பிரசங்கம் இருக்கிறதே, அதை நீங்கள் படித்தால், மலை பிரசங்கத்தை நீங்கள் படித்தால் அது இயேசுவினுடைய டிசைபிள்ஷிப் சிலபஸ் என்று நான் சொல்லக்கூடும். Matthew 5, 6 and 7 has so much of character stuff. கிறிஸ்துவின் சுபாவ வளர்ச்சிக்குள்ள நீங்கள் வருவதற்கு சுமார் இல்லை, அங்க அந்த 3 அதிகாரத்திற்குள்ள அவ்வளவு கண்டென்ட் அவர் பேக் பண்ணியிருக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கை, உங்க உபவாசம் வாழ்க்கை, நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கிற காரியம் உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். 8 பாக்கியவான் பகுதிகளை முதலாவது சொல்லி ஆரம்பிக்கிறார். மற்றவர்களை நீ குறை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் அவசியம் என்பதை குறித்து பேசுகிறார். உங்களை துன்புறுத்துறவங்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்று சொல்லுகிறார். சபிக்கிறவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு. தீமை செய்கிறவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு. We will look at it little later. மத்தேயு 5, 6, 7 அது ஜீசஸ் சிலபஸ். பேதுரு ஒரு சிலபஸ் வைத்திருக்கிறார். பீட்டர் has a syllabus. 2 பேதுரு.
முதலாம் அதிகாரம் 2 Peter chapter 1. மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருள்னதுமன்றி, அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருள்னதுமன்றி, அது இனிஷியல் ரட்சிப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, நல்லா கவனிங்க, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களை திவ்ய சுபாவத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அவர் உங்களை அழைக்கிறார். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பாருங்க, நமக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார், சில காரியங்களிலே பங்குள்ளவர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அதுல ஒண்ணு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி அழைக்கிறார். பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிற காரியம் 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வாசித்தேன். இப்ப 5ஆம் வசனம், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், you have to be very careful the way you live your spiritual life, the way you live your Christian life after being saved. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட, ஏன் விசுவாசத்தோட சேர்க்கிறாரு? என்ன, விசுவாசத்தினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? ஸ்டார்டிங் வித் ஃபெய்த் இல்லையா? இப்ப கவனிங்க, உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். திஸ் இஸ் ப்ராபபிலி தி சிலபஸ் ஆஃப் பீட்டர். ஆஃப்டர் யூ ஆர் சேவ்டு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நீங்கள் இதில எல்லாம் வளருங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இது இருந்தா மட்டும் போதாது, இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நீங்கள் கனியற்றவர்களாக இருக்க மாட்டீங்க, நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. இந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களா நீங்க வருவீங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ, இந்த தெய்வீக சுபாவம் இல்லாதவன் எவனோ, அவன் முன் செய்த பாவங்களற, தன் வாழ்க்கை பழைய நிலையிலே இருந்த நிலையிலிருந்து இல்ல முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, அவன் எதற்காக ரட்சிக்கப்பட்டோங்கிற நோக்கத்தையே மறந்து கண் சொருகி போன குழனாய் இருக்கிறான். blind to the purpose of God. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். What is this that Peter is saying? அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகிற ஒரு அழைப்பு. ஆமென். ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாருங்கள் என்று ஆரம்பிக்கிறார் 5ஆம் வசனத்துல, ஜாக்கிரதையாருங்கள் என்று முடிக்கிறார் 10ஆம் வசனத்துல, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை. சோ இது பேதுருவினுடைய சிலபஸ். விசுவாசத்தோடு கூட இதை கூட்டுங்க, இதை கூட்டுங்க, இதை கூட்டுங்க, இதை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு add to faith these things. பவுலனுடைய சிலபஸ் ஒன்று இருக்கா? ஆவியின் கனிகள், கலாத்தியர் இல்லையா? 5ஆம் அதிகாரம், கலேஷியன்ஸ் சாப்டர் 5, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23, ஆவியின் கனியோ, ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சோ இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணுவதற்கு எஃபர்ட் எடுக்கணும். So Paul's syllabus, Galatians 5:22-23, Peter's syllabus as we saw in 2 Peter chapter 1, and Jesus' syllabus Matthew 5, 6, 7. We can put all these three together. எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு நம்ம கொஞ்சம் லே அவுட் பண்ணி இதுதான் சிலபஸ் என்று சொன்னால் மிகை ஆகாது, அது சரியில்லாமல் போகாது என்று நான் நினைக்கிறேன். ஆமென். அப்போஸ்தல உபதேசம் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன என்பதை அங்கே லிஸ்ட் பண்ணல. அஸ்திபார உபதேசம்னு இருக்கு எபிரேயர் 6:1-2 ஒரு 6 காரியம், அது அஸ்திபார உபதேசம். அந்த ஃபவுண்டேஷன் போடப்படணும். எபிரேயர் 6 வாசிக்கலாமா? ஹீப்ரூஸ் சாப்டர் 6. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் 1ஆம் வசனம்.
தேவன் பேர்ல வைக்கும் விசுவாசம் செத்த கிரியைகளாக்கும் நீங்களாக்கும் மனம் திரும்புதல்னா, நீங்க ரட்சிப்புக்கு பட்ட பிரயாசங்கள் வேற எத்தனையோ இருக்கு இல்லையா? நற்கிரியைகள், தேவனை தேடுவது, பக்தி இல்லையா? இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க செஞ்சீங்க. ஆனா எதுவுமே உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரல. அதெல்லாம் செத்த கிரியைகள். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் எல்லா எஃபர்ட்டும் நான் எடுத்தேன். ஆண்டவரை தேடுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு. அதுல ஒன்றும் மலை ஏறினேன், நான் கோயில் குளம் போனேன், நான் தான தர்மம் செஞ்சு பார்த்தேன், எதுவுமே எனக்கு ரட்சிப்பு கொண்டு வரல. அதுல இருந்து நான் மனம் திரும்புறேன். செத்த கிரியைகளாக்கும் நீங்களாக்கும் மனம் திரும்புதல், பிறகு தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், அதான் ரட்சிப்பு. பிறகு ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞான ஸ்நானம், அபிஷேகத்தை வேண்டுமென்றால் சேர்த்துக் கொள்ளுங்கள், மரித்தோர் உயிர்த்தெழுதல், இதெல்லாம் ஃபவுண்டேஷன். நித்திய நியாய தீர்ப்பு, கைகளை வைக்குதல், சபையினுடைய ஒழுங்கு, இது எல்லாவற்றையும் அஸ்திபார உபதேசம். இதை மறுபடியும் போடக்கூடாது. பூரணராகும்படி கடந்து போங்க. பூரணராகும்படி. பூரணராகுவது என்றால் என்ன? இயேசுவை போல குணத்துல மாறுவது, பூரணராவது. பிகமிங் கிரைஸ்ட் லைக். ஆமென். ஹல்லேலூயா. Be like a flower which yields perfume even to the hands that crushes it. ஒரு பூவை போல நற்கந்தம் வீசுகிறவர்களாயிருங்கள், கசக்குகிற கைக்கும் நறுமணம் கொடுக்கிற ஒரு பூவை போல. அதான் கிரைஸ்ட் லைக் கேரக்டர். அந்த நிலைக்கு வருவது எப்படி? How do we get there? அந்த நிலைக்கு நாம் போவது எப்படி? ஆண்டவர் நமக்கு இந்த 21 செஷன் டீச்சிங்ல லேயர் பை லேயர், கொஞ்சம் கொஞ்சமா, ஆனால் மிக தெளிவா, நம்மை உணர்த்துகிற அளவிலே நாம் விட்டு கொடுத்து மாற வேண்டிய நடைமுறை படிகளோடு இந்த நெகட்டிவ் கேரக்டர் ட்ரைட் இருக்கிறதா என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுகிற நிலையிலிருந்து ஆரம்பித்து, இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு, இந்த நற்குணத்தை வளர்த்து கொண்டால் உண்டாகிற நன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ற காரியத்தையும் அறிந்து கொண்டு, இந்த நெகட்டிவ் காரியத்தை மேற்கொள்வது எப்படி என்பதையும் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வளருவோம். ஆமென். வெல்கம் டு தி ஜர்னி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மாற்றம், மறுரூபம், இயேசுவை போல குணத்துல மாறுதல் என்ற பிரயாணத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு கூட மீதியான செஷன்ஸ்ல பேசுவாராக. விட்டு கொடுத்துடலாமா இந்த ஆரம்ப செஷன்லேயே? Father, we thank you. தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை விட்டு கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். Father, we surrender, we yield, we submit, Lord, to your plans and purposes and to your dealings and process. உம்முடைய ஆண்டவரே கிரியைகளுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய நோக்கத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களை நீர் உணர்த்தும் பொழுது நாங்கள் விட்டு கொடுக்க, ஆண்டவரே எங்களை சரிப்படுத்த நீர் ஆண்டவரே கிரியை செய்யும் பொழுது நாங்கள் அதை விட்டுவிடாமல் இருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? I'm sure you are blessed. Amen. Good start for a character development study. கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வளருவதற்கு நமக்கு இந்த போதனைகள் உதவியாக இருக்க போகிறது. இந்த முதல் செஷன்ல கர்த்தர் நல்ல ஒரு அடித்தளத்தை நமக்கு கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். See you in the next session. Amen.